என் தங்கப்பிள்ளையே, காலையிலிருந்தே உன்னோடு பேசுவதற்காக உன் தாயானவள் இங்கு காத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிட்டது. இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்திய ஒரு விஷயத்திற்கு அதிமுக்கியமான முடிவு வந்துவிட்டது. இந்த நேரம் நான் இருந்து உன் முன்னால் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் எதிர்கொண்டு எல்லாவற்றையும் சரியான எண்ணத்தோடு எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு என் குழந்தை ஏற்கனவே வந்துவிட்டது. அப்படி இருந்த பிறகும் கூட இந்த வாழ்க்கை ஒரு சில விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும் நேரம். என்ன நடக்கிறது நம்மை சுற்றி என்பது போன்ற ஒரு எண்ணம் நமக்குள் உருவாகி கொண்டே இருக்கின்றது. எல்லா நேரமும் நமக்கான நேரமாக இருந்து விடுமா? எல்லா நேரமும் நம்மை சந்தோஷப்படுத்துமா என்று கேட்டால் அது நம் கைகளில் இல்லை அல்லவா? ஆனால் என் பிள்ளையே, உனக்கான ஒவ்வொரு நிமிடங்களையும் நீயாகவே உருவாக்கி கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு உனக்கு தீர்வு கிடைத்து விட்டால் போதும். மற்றவற்றை எல்லாம் தானாகவே நீ எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நிச்சயமாக பெற்றுவிடுவாய் என்பதனை நான் அறிவேன். ஏனென்றால் அந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையும் தன் மீதும் அதிகப்படியான நம்பிக்கை கொண்ட பிள்ளை அல்லவா? நீ நினைத்தால் இங்கு நடத்த முடியாது என்று எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் மாற்ற முடியாது என்று எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உனக்காக இந்த தெய்வமும் உடன் இருக்கும் என்று தெரிந்த பிறகு இனி எந்த விஷயங்களை பற்றியும் என் பிள்ளை பெரிதாக யோசிக்க வேண்டிய அவசியமில்லை அல்லவா? இனி எல்லாமும் உனக்கானதாகவும் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்துவதாகவும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேர தொடங்கிவிட்டது. என் பிள்ளையே, அன்று ஒருவர் உன்னிடத்தில் என்ன சொன்னார் என்று ஞாபகம் இருக்கிறதா? நீ எல்லாம் எங்கே முன்னேறுவாய்? நீ எல்லாம் இங்கே வாழ்க்கையில் எதை சாதிக்கப் போகிறாய்? உன்னை எல்லாம் எப்பொழுதுமே எந்த இடத்திலும் முன்னிறுத்த முடியாது என்று சொன்னார்கள் அல்லவா? இது போன்ற எண்ணத்தோடு ஒருவர் சொல்லும் பொழுது அந்த நேரம் என் பிள்ளை நீ என்ன நினைத்தாய்? அதன் பிறகு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னெடுத்து வைக்கும் பொழுது நீ என்ன நினைத்தாய்? இவர்கள் முன்னிலையில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றுதானே? இவர்கள் முன்னிலையில் எப்படியாவது நாம் வாழ்ந்து விட வேண்டும் என்றுதானே என் குழந்தை நீ யோசித்தாய்? நிச்சயமாக உன்னுடைய அந்த யோசனைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய இந்த சிந்தனைக்கு நிறைவான முடிவு காலம் வந்துவிட்டது. நீ நடப்பதையெல்லாம் எல்லா விஷயங்களையும் உன்னுடையதாக மாற்ற வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயங்களினால் மனமுடைந்து நின்ற என் குழந்தை, இவர்களின் வார்த்தைகளை கேட்டு அன்று வாழ்க்கையையே வெறுத்து ஒதுக்கினாயல்லவா? இனி நமக்கு எதுவும் இல்லை என்று நீ சொன்னாயல்லவா? நாம் வாழவே தகுதியில்லாமல் போய்விட்டோம் என்று என் குழந்தை வருத்தப்பட்டாயல்லவா? நீ இப்படி ஒரு வருத்தத்தை அடைய வேண்டும், இந்த வாழ்க்கையை இப்படி வெறுக்க வேண்டும் என்பதுதானே அவர்களின் எண்ணமாக இருந்தது. ஆனாலும் என் குழந்தை, அடுத்த நொடியே உன் தாயானவள் என்னுடைய வார்த்தையை கேட்டு உனக்குள் பல மாற்றங்களை நீ கொண்டு வர தொடங்கினாயல்லவா? என் பிள்ளையே, எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டது. இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் நிறைவாகவே உருவாகிவிட்டது. இந்த மனிதர்கள்தான் நம்மை சுற்றி இருக்கின்ற தீய சக்திகள். இவர்களிடமிருந்து நம் வாழ்க்கையை நாம் எப்படி மீட்டெடுக்கப் போகிறோம் என்பதுதான் தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கின்ற சவால் என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டாய். அதன் பிறகு எப்படியாவது நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையின் முன்னேற்றத்தை உடனடியாக பெற வேண்டும்,
அதிலும் குறிப்பாக இவர்கள் முன்னிலையில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை நீ உனக்குள் கொண்டு வர தொடங்கிவிட்டாயல்லவா? இது போதும். இனி உன்னை அசைக்க யாராலும் முடியாது. நீ எண்ணியது போலவே பல விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ கண்டுபிடிக்க தொடங்கிவிட்டாய். நீ கனவிலும் நினைக்கவில்லை இது போன்ற ஒரு சூழ்நிலை நமக்கு வரும் என்று. உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் வேண்டும் என்றே சோதித்து பார்த்தவர்கள், வேண்டும் என்றே உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சோதனைக்கு ஆளாக்க நினைத்தவர்கள் என்று இவர்கள் எல்லோருமே உன் முன்னால் வந்து இனி உதவி கேட்க வேண்டிய ஒரு நிலை நிச்சயமாக உருவாகும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை இவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இருந்தாலும் அது சர்வ நிச்சயமாக தெளிவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான மாற்றங்கள் என்று எல்லாவற்றையுமே நாம் தெரிந்து கொண்டோம். வித்தியாசமான மனிதர்களையும் ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களையும் நாம் புரிந்து கொண்டோம். இவர்கள் எப்பொழுது எப்படி மாறுவார்கள் என்பதனையும் ஏறக்குறைய நீ தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். எப்பொழுதும் சுயநலமான இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நாம் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற மனப்பக்குவமும் உனக்குள் வந்துவிட்டது. என் பிள்ளையே, இன்று இந்த நாளில் உனக்கு தீரப்போகின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? என் குழந்தையே, யாராக இருந்தாலும் சரி, என்ன எண்ணத்தோடு உன்னோடு பேச வருகிறார்கள் என்று தெரியாமல் தானே நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருந்தாய். இனிமேல் இந்த எண்ணங்கள் அத்தனையும் உனக்குள்ளிருந்து விலகி, உன்னுடைய துன்பங்கள் அத்தனையும் உனக்குள்ளிருந்து நீங்கி, எப்பொழுதுமே நம்மால் முடியும், இனி நம்மிடத்தில் யாரும் இது போன்று நடிக்க முடியாது என்கின்ற ஒரு மனநிலைக்கு என் பிள்ளை நீ நிச்சயமாக வந்துவிட்டாய். இது போதுமல்லவா? இந்த வாழ்க்கையில் இது ஒன்றுதானே இத்தனை காலமும் உன்னை பாடாய்படுத்தி எடுத்து கொண்டிருந்த ஒரு விஷயம். இதுதானே உன்னை இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் எதையுமே செய்ய விடாமல் தடுத்து நிறுத்திய விஷயம். இந்த மனிதர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியாமல் என் பிள்ளை பட்ட வேதனைகளும் துன்பங்களும் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும். என் குழந்தை, எப்பேற்பட்ட இன்னல்களை எல்லாம் நீ சந்தித்தாய் என்பதனை நான் நன்கு அறிவேன். இந்த நிலை இனி உன் வாழ்க்கையில் இல்லை. பிறந்திருக்கின்ற இந்த புதிய வருடம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தும் என்பதில் நான் எப்பொழுதோ உனக்கு உறுதி வாக்கி கொடுத்திருக்கிறேன் அல்லவா? அந்த வாக்கின்படி இப்பொழுது நடக்கின்ற இந்த மாற்றங்களை நீ சரியாக உணர்ந்து விடப் போகின்றாய். உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளும் உன்னை இனிமேல் பெருமகிழ்ச்சி படுத்திவிடப் போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்மை சுற்றி வருகின்றவர்கள் எதற்காக நம்மோடு பழகுகிறார்கள் என்பது மட்டுமல்ல, இவர்களின் உண்மையான நோக்கம் என்னவென்பதனையும் நாம் இனிமேல் தெரிந்து கொள்ள வேண்டும். நாமும் கண்மூடித்தனமாக பழகிவிடுகின்றோம். எல்லோரிடத்திலும் இருந்தும் உண்மையான அன்பை எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அவர்களின் சிந்தனைகள் என்னவாக இருக்கிறது என்று பார்த்தாயா? அது தெரியும் பொழுது உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்துவிடும். அதனால் எதற்கும் இந்த வாழ்க்கையில் நீ சரியானபடி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நிறைவான எண்ணங்களையும் நிறைவான மனநிலையையும் எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு எடுத்துச் சொல்வதற்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் கொண்டு வந்து உன் கைகளில் சேர்ப்பதற்கும் எப்பொழுதும் நான் இருக்கிறேன் எனும் பொழுது இனி எதற்கும் நீ கலங்கி நிற்க வேண்டாம் அல்லவா? இனி எந்த விஷயத்தையும் போட்டு நீ மனதிற்குள் குழப்பங்களை வைத்து கொண்டிருக்க வேண்டாம் அல்லவா? நடப்பது அத்தனையும் நன்மைக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய உண்மைகளை உன் கண் முன்னால் எடுத்துச் சொல்வதற்கும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, எப்பொழுதும் எல்லோரை பற்றியும் நமக்கு தெரிந்து கொள்வதற்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்வருகின்ற நாட்கள்
நிச்சயமாக உன்னை எப்பொழுதுமே பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும். அதுபோலத்தான் இந்த சூழ்நிலைகளும் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நீ எதிர்பார்த்திடாத பல விஷயங்கள் உனக்கு நடந்தது போல, அது உன்னை காயப்படுத்தியது போல, நீ எதிர்பார்த்திடாத பல சந்தோஷங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நிலை மாற வேண்டும். இந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட வேண்டும். எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியானபடி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து இந்த வராகி உன் முன்னால் நின்று உன் வெற்றியை உனக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். நீ அனுபவித்த துன்பங்களுக்கும் நீ அனுபவித்த சோதனைகளுக்கும் சேர்த்து வைத்த ஒரு வெற்றி உனக்கு காத்திருக்கிறது என்று நான் ஏற்கனவே சொன்னது போலத்தான் இந்த வாழ்க்கையும் அந்த வெற்றியை உனக்கு உறுதியாக தர வந்து விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நிலையும் உனக்கானது என்று யோசித்து நீ வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு எதிர்வரக்கூடிய நாட்களில் நாம் ஆசைப்பட்டது அத்தனையும் நம்மை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ எப்பொழுதுமே நிறைவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்து தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இந்த தாயின் அன்பு அரவணைப்பும் எந்நாளும் உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று கணித்துவிட முடியும். நாம் எந்த இடத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கையை இழந்து விட்டோமோ அந்த இடத்தில் எல்லாம் இதை நிச்சயமாக உன்னால் மீட்டெடுக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில், பலவிதமான துன்பங்களுக்கு மத்தியில் இப்பொழுது நீ அடையக்கூடிய சந்தோஷம் இனி ஒவ்வொரு நொடியிலும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிலை தடுமாறி நிற்கும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் நம்மை நல்வழிக்கு அழைத்து செல்கிறது என்றால் அது இறை சக்தி இல்லாமல் வேறு எதுவாகவும் இருக்க வாய்ப்பில்லை. அதனால் இனியாவது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ சரியானபடி உன்னை பக்குவப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொண்டால் இனி இந்த வாழ்க்கை உன் வசமாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தவர்கள் இல்லத்தில் என்ன நடக்கிறது, இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று எப்பொழுதும் ஒட்டு கேட்க நினைக்கும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து காட்டுவதுதான் உன்னுடைய திறமை என்பதனை நீ மறந்து விடாதே. யாருடைய எண்ணங்களும் உன் வாழ்க்கையாக போவது கிடையாது. யாரும் உன் வாழ்க்கையை வாழப்போவதும் கிடையாது. துன்பத்தில் இருக்கிறாய் என்பதற்காக உனக்கு ஓடி வந்து உதவி செய்ய போவதும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு நீ மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதுமல்லவா? என் பிள்ளையே, எதற்காக நாம் வாழ்கிறோம், எந்த விஷயத்திற்காக இந்த வாழ்க்கையில் நாம் மாற்றங்களை தேடுகிறோம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பக்குவப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எதற்காகவும் கலங்கி விடாமல், எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், உன்னோடு இருப்பதையெல்லாம் நீ உன்னுடையதாக சரியான மாற்றத்திற்குள் கொண்டு வர தொடங்கிவிடு. நான் ஆசைப்பட்டதை விடவும் உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் உன்னுடைய முயற்சியினால் நிச்சயமாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யார் வந்தார்கள், யார் போனார்கள் என்பது எல்லாம் இங்கு தேவையில்லை. இப்பொழுது நீ இருக்கிறாயல்லவா, அந்த ஒரு எண்ணம் மட்டும் உனக்குள் இருக்கட்டும். நீ இருந்து இந்த வாழ்க்கையில் பெறக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் மட்டும் உனக்கு நினைவில் இருக்கட்டும். என் பிள்ளையே, உன்னுடைய கஷ்டம் இன்னொருவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. அவர்களை உடன் வைத்து கொண்டே இந்த துன்பங்களையும் என்னவென்று தெரியாமல் தான் நீ இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது எல்லாமும் புரிய தொடங்கிவிட்டதல்லவா? இனிமேலாவது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உண்மைக்காகவும்
உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள பழகு. சுற்றி வருகின்ற தீமைகள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். தானாகவே இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதை எடுத்துச் சொல்ல வந்தவள் உன் வாழ்க்கையையும் மாற்றி கொடுப்பாள் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.